திருச்சியிலிருந்து தற்பொழுது சாலை மார்க்கமாக கரூர் வந்தடைந்துள்ளார் முதலமைச்சர் விஜய். வழிநெடுக பொதுமக்கள் திரண்டு முதலமைச்சர் விஜய்க்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு தொடர்ந்து இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். கரூரில் இன்றைய தினம் தாவேக மற்றும் அரசு சார்பில் 2 நிகழ்வுகளில் பங்கேற்கிறார் முதலமைச்சர் விஜய். முழு விவரங்கள் என்ன? தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் தற்பொழுது கரூரை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றார். குளித்தலை கிருஷ்ணராயபுரத்தை நெருங்கி இருக்கின்றார் தமிழக முதலமைச்சர் என்பதை பார்த்து வருகின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே கரூர் வெண்ணெய்மலை பகுதியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி மக்கள் சந்திப்பாக நடைபெற இருக்கின்றது. மீண்டும் ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பதாகத்தான் பார்க்கின்றோம். அதே உற்சாகத்தோடு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் காத்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக கட்சியினுடைய தலைவராக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களுக்கும் சென்று இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு தாவேக தலைவராக அரசியல் உரை நிகழ்த்தும் பொழுது எப்படியான வரவேற்பு இருந்ததோ அதே போன்ற ஒரு உற்சாகமான வரவேற்பு. இளைஞர்கள் விசில் அடித்து உற்சாகத்தோடு முதலமைச்சரின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றார்கள். காத்திருக்கக்கூடிய நகரம் கரூர் நகரம் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் பார்த்து வருகின்றோம். ஏனென்றால் தமிழக அரசியல் வரலாற்றில் அல்ல, இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சியினுடைய நிகழ்ச்சிகள் 41 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்து போனார்கள் கூட்ட நெரிசலால் என்ற ஒரு சோகமான சம்பவம் நடைபெற்றது கரூர் நகரத்தில் தான். அந்த நகரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகி தங்களுடைய ஊருக்கு திரும்பி வருவதை அந்த ஊரினுடைய மக்கள் உற்சாகத்தோடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அந்த நிகழ்வு நடைபெற்ற பொழுது கூட பல கட்சிகள் அன்றைக்கு ஆண்ட கட்சியாக இருந்தவர்கள் உட்பட ஆளும் அரசாக இருந்த கட்சியின் அங்கம் பெற்றிருந்தவர்கள் எல்லாம் கரூரை விட்டு அவர் ஓடி சென்று விட்டார். முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் ஓடி சென்று விட்டார், அந்த மக்களை பார்க்கவில்லை என்றார்கள். அந்த சம்பவத்திற்கு அவர்தான் காரணம், அவர் தாமதமாக வந்தது மட்டும்தான் காரணம் என்பதாக அரசியல் ரீதியாக அன்றைக்கு ஆட்சியாளர்களால் அமைச்சர்களால் குற்றம் சாட்டப்பட்டது. ஆனால் அப்பொழுது கூட உயிரிழந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் பேசும் பொழுதே இந்த சம்பவத்திலே தாவேக தலைவர் விஜய் மீது நாங்கள் எந்த கூறவில்லை, அவர் மீது தவறு இருப்பதாக நாங்கள் பார்க்கவில்லை, எங்கள் குடும்பத்தில் உயிரிழப்பு நடந்திருக்கின்றது, ஆனால் இந்த சம்பவம் நடப்பதற்கு போதிய பாதுகாப்பு வழங்காததுதான் காரணம் என்ற அடிப்படையில் தான் அந்த உயிரிழப்பை சந்தித்த குடும்பத்தை சார்ந்த அனைவருமே சொல்லி இருந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் அனைவரும் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலும் அனைவருக்கும் அரசு பணியை முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். 36 குடும்பத்தில் 32 குடும்பத்தை சார்ந்தவர்கள் நேரடியாக அரசு பணி நியமனங்களை பெற்றுக் கொள்ளப் போகின்றார்கள். நீதிமன்றம் சற்று முன்பாக அரசு பணி நியமனம் வழங்குவதில் எந்த தவறும் இல்லை, தற்காலிகமாக அந்த பணி நியமனத்தை வழங்கிக் கொள்ளலாம் என்றாலும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக சில கருத்துக்களை நாங்கள் கேட்டறிந்துவிட்டு இந்த விவகாரத்தில் இறுதி முடிவெடுப்போம் என்று மதுரை கிளை சொல்லி இருக்கின்றது. வழிநெடுக உற்சாகமான வரவேற்பினை மக்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். கரூர் வெண்ணெய்மலை பகுதியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்காக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே உற்சாகத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள். தேர்தலுக்கு முன்பாக வெளியிடப்பட்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிப்பாடலை ஒளிபரப்பி அந்த இசைக்கு ஏற்ற நடனத்தை ஆடி அவர்கள் தங்களுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பெண்கள் வந்திருக்கின்றார்கள். காவல்துறையினர் கடும் கட்டுப்பாடுகளை விதித்தும் கூட இளைஞர்கள் தொடர்ந்து முதலமைச்சருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து ஓடி வரக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். அதிகப்படியான மக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் எல்லாம் தன்னுடைய காரின் கண்ணாடியை இறக்கி முதலமைச்சர் அவர்களுடைய வரவேற்பினை பெற்றுக் கொள்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். கரூரினுடைய லாலாப்பேட்டையை கடந்து முதலமைச்சர் வாகனம் செல்லக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டிலே அந்த பகுதி சாலைகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. சாலையினுடைய 2 பக்கமும் நிறைய பொதுமக்கள் காத்திருந்து தங்களுடைய வரவேற்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணராயபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட சாலைகள் வழியாக தற்போது முதலமைச்சருடைய வாகனம் செல்லுகின்றது. இந்த பகுதியில் தான் அமைய போகின்றது ஒரு காலனி தொழிற்சாலை. இதன் மூலமாக 13,500 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கரூர் சுற்று வட்டாரத்திலே கிருஷ்ணராயபுரம் அருகே இருக்கக்கூடிய மணவாசி என்ற கிராமத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அந்த காலனி தொழிற்சாலையை ஒரு தனியார் நிறுவனம் அமைக்க இருக்கின்றது. அதற்கும் இன்றைக்கு அடிக்கல் நாட்ட இருக்கின்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை பார்த்து வருகின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.